வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் சிக்கன் கட்லெட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை முதல்ல செக் பண்ணலாம். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சி இப்படி அடித்து வச்சுருக்கிறேன். அப்புறமா தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகா 1லேருந்து 2 போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். அப்புறமா சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கன் 100 கிராம் எடுத்து ஒரு குட்டி ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து 100 கிராம், 1 கப் அளவுக்கு இருக்கும். இவ்வளோ. அப்புறமா பிரெட் கிராம்ஸ். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இது வந்து கட்லெட் கட்டர்னு ஷாப்லேருந்து வாங்கினேன். 15 ருபீஸ் தான். இது வந்து பிரெட் கிராம்ஸ். இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள். இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெருஞ்சீரகமும் பட்டையும் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணால் போதும், இல்லாட்டினா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வதக்குங்க. பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு லைட்டாக இப்படி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா சுருங்கி கிடைக்கும் நமக்கு. அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொடியாக இது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து கரம் மசாலா அது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல, ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கிறேன். நான் குழந்தைங்க சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான். மஞ்சள் தூளும் காரத்திற்கேற்ப மிளகாய் தூளும் ஆட் பண்ணி வதக்கிட்டு, சிக்கன் வந்து வதக்குறதுலே வெந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கூட நல்லா வேகிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இது மிதமான சூட்டில் வந்து வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 10லேருந்து 10 நிமிஷம் இருக்குது. இது வந்து இருக்கட்டும். பாருங்கள், இப்படி தான் நல்லா வெந்து இருக்குது சிக்கன் நல்லா வெந்துடும். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணனால இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் இது கூட ஆட் பண்ணி கிளறி, மல்லி இலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. பாருங்கள், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து ஷேப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆறிடுச்சு இது கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கட்லெட் கட்டர் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பால் ஷேப்புக்கு பண்ணி அதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. கையில் வேணால் கொஞ்சம் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அன்மோல்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து குக்கிங் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டர் ரீசெண்டாக தான் ஷாப்லேருந்து வாங்கினேன். அழகாக வருது. நம்மளுக்கு ஃபேவரேட் ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிடலாம். நிறைய ஷேப்ஸில் கிடைக்கிது. ஹார்ட் ஷேப், ரவுண்ட், ஓவல் எல்லா ஷேப்ஸ்லேயும் கிடைக்கிது. மேலே உள்ள அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இவ்வளோ அழகான ஹார்ட் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. அதை வந்து எக்கில் போட்டுட்டு மறுபடியும் பிரெட் கிராம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துட்டு மொத்தமாக எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் நல்லா அது கூட செட் ஆகி இருக்கும். நல்லா ஒட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி சிம்மில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். சின்ன கடாயினால் 2லேருந்து 3 போட்டுக்கோங்க. நான் வந்து 2 போட்டு காட்டுறேன். நல்லா சூடாகி சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, இல்லைன்னா நல்லா கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போனால் நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள், இம்மீடியட்டாக திருப்பிட்டேன்.
கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். உள்ளே ஏற்கனவே எல்லாம் வெந்துட்டனால 1-2 நிமிஷம் இது வந்து வெந்தாலே போதும். திருப்பி போட்டு 2 சைடும் ஈக்குவலாக வேக விடுங்க. இந்த வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அழகான ஹார்ட் ஷேப்பில் நமக்கு வந்து சிக்கன் கட்லெட் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.